Praise the Lord. Hallelujah. Glory to God. So இந்த நாட்களில வாலிபர்களாகிய உங்கள் மத்தியில ஆண்டவர் அநேக வார்த்தைகளை கொடுத்து உணர்த்தி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வாலிப பிள்ளைகளாகிய நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த வார்த்தைக்கு சில நேரங்கள்ல நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். கர்த்தர் என்ன இவ்வளவு கஷ்டமா சொல்றாரு, இது எப்படி செய்யறது? உதாரணத்துக்கு அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ண சொல்றாருன்னு வச்சுப்போம். அது எழுந்து காலையில ஜெபம் பண்ணுமா, ஐயோ குளிரா இருக்கு, இந்த டைம்ல அப்புறமா பண்ணலாம் அப்படின்ட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஸ்கிப் பண்றோம். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, நிறைய காரியங்களை கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம சொல்லும் போது அது நமக்கு கடினமா இருக்கிறதுனால ஆண்டவர் சமூகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுறோம். பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னா கூட அது எனக்கு செட் ஆகாது, அது என்னால செய்ய முடியாது, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, அதனால வேண்டாம், சரி அதனால சர்ச்சுக்கு போறது அவாய்ட் பண்றோம், இல்ல ஃபெலோஷிப் போறது அவாய்ட் பண்றோம், இல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்க அவாய்ட் பண்ணிடுறோம், உடனே விலகி ஓடுறோம். ஹல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்துல தேவன் சொன்ன வார்த்தை விலகி போனவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களோட கூட ஷேர் பண்றேன். யோனாவை குறித்து வேதத்துல சொல்லப்படுது. யோனாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நினிவேக்கு போகும்படி ஒரு பாதையை சொல்லுகிறார். நீ அந்த ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணணும், அந்த ஊருக்கு போல. ஆனா இவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அதை விட்டுட்டு தர்ஷிஷுக்கு அவர் வேற டிசைட் பண்ணி, இந்த ஊருக்கெல்லாம் என்னால போக முடியாது, தேவன் சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுகிறார் என்றா, 3வது வசனம் 1ஆம் அதிகாரத்துல, யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, அவன் என்ன பண்றா, கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தை விலகி கர்த்தருடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறப்பாய் அவர் வேற டிசிஷன் எடுத்துட்டு போயிடுறாரு. ஏன்னா அது அவருக்கு கஷ்டமா இருக்கு. இது எப்படி என்னால செய்ய முடியும், என்னால நினிவேக்கு போக முடியாது, அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்களோட என்னால போய் நான் எதையும் சத்தியத்தை பேச முடியாதுன்னு அவன் விலகி ஓடுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. சோ அவன் விலகிறதுனால என்னெல்லாம் நடக்குதுன்னா, அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது. அவர் ஒரு கப்பல்ல ஏறுகிறார், தர்ஷீஷுக்கு போகிற அந்த நடு கடல்ல ஒரு சம்பவம் உருவாகிறது. என்னன்னா, அந்த கடல்ல பெரிய கொந்தளிப்பு உருவாகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய சேதம் உண்டாகுற மாதிரி ஒரு பயம், ஒரு திகில், ஒரு பெரிய காரியம் உண்டாகுது. எல்லாருமே பயப்படுறாங்க இவன் நிமித்தமா. ஆனா இவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, அந்த கப்பலுடைய அடியில போய் அவர் பாட்டு ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி நான் போய் ஜாலியா இருக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இந்த பிரசங்கம் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எங்க விலகி போனாலும் கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உன்னை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். என் பிள்ளை என் சத்தத்தை கேட்டு அதன்படி தன்னுடைய காரியத்தை நடத்தும்னு ஆண்டவர் ஒரு விசுவாசத்தோடு உங்கள் பின்பதாக அவர் வந்து கொண்டிருக்கும் போது, நீங்க இல்ல இல்ல என்னால முடியாது, நான் போறேன், ஆண்டவர் ரொம்ப கஷ்டமா பண்றாரு, இந்த ஜெபத்தை என்னால பண்ண முடியாது, இந்த ஊழியத்தை என்னால பண்ண முடியாது, இந்த மாதிரி என்னால ஒபே பண்ண முடியாது, நான் படிக்க முடியாது அப்படின்னுட்டு நமக்கு எது ஈஸியோ அதை ஈஸியா பண்ணிடுறோம். ஆண்டவர் இது சொல்லிட்டாரா, அப்ப ஈஸியா இருக்கு, இது சொன்னாரா, ஐயோ இந்த கஷ்டம், இது என்னால பண்ண முடியாது, அதனால நான் விட்டுட்டு ஓடி போறேன், அப்படி எல்லாம் ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுமா, சமூகத்தை விட்டு விலகி ஓடினா உங்களுக்கு உபத்திரம் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். பாருங்க, அந்த பிரச்சனை தீரவே தீராது. ஏதோனா நீ ஒத்துக்கிற வரைக்கும், நீ அந்த வேலையின் காரியங்களை செய்யற வரைக்கும் உன்னை சுத்தி எந்த பிரச்சனையும் தீராது. ஆமே. பாத்தீங்கன்னா, அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே குழப்பம் ஆகுறாங்க. என்னடா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, இது எப்படியாவது நம்ம பாரத்தை கப்பல்ல இருந்து லெகுவாக்கிட்டா இந்த கப்பல் இந்த கொந்தளிப்பு அடங்கிட்டு சரக்கெல்லாம் தூக்கி அங்க வெளியில போடுறாங்க. அந்த பாய்மர கப்பல் இருந்தால் அது என்னென்னமோ பண்ணி கட்டி நிறுத்தலாம்னு பாக்குறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா எதுக்குமே அந்த கடல் கொந்தளிப்பு அடங்கவே இல்லை. யோனா திரும்பி அவன் அனலைஸ் பண்ற வரைக்கும் அந்த விஷயம் கொந்தளிப்பு நிக்கவே இல்லை. அன்பு பிள்ளையே, தேவன் சொல்ற வார்த்தையை விட்டுட்டு நீ எவ்வளவு தூரம் விலகி ஓடினாலும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை தீராது. பிரச்சனை தீரணும்னா நீங்கள் உணர்வுள்ள பிள்ளைகளா இருந்தாதான், ஓ காட் இது சொல்றாரு, இவங்க கூட பேசக்கூடாதா, சரி ஓகே, சோ இந்த தப்பு செய்யக்கூடாதா, இந்த லம்பு பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரா, இந்த விக்கிரக ஆராதனை விட்டு விலகி வரணும்னு ஆண்டவர் சொல்றாரா, இந்த இடத்தை விட்டுட்டு வெளியில வான்னு சொல்றாரா, சோ எதை விட்டு வெளியே வான்னு சொன்னாரோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதன்படி செய்தால் மாத்திரம்தான் ஆசீர்வாதத்தின் நிறைவை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினா, கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்காம விலகி ஓடுனா பிரச்சனை உங்களை சுற்றி கொண்டுதான் இருக்கும். நீ என்ன விதமான அதுக்கு ஆல்டர்னேட்டிவா காணிக்க கொடுக்குற, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தசம்பாகத்தை செலுத்துற, அதுக்காக நான் உபவாசம் வச்சு ஜெபம் பண்றேன், நீ என்னதான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல எல்லாத்தையும் போட்டு நான் போய் தசம்பாகம் கொடுத்துட்டா சரி, காணிக்க கொடுத்துட்டா சரி, நான் போய் அங்க ப்ரே பண்ணிட்டு ஃபாஸ்டிங்ல இருந்துட்டா சரி, எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சிருவாரு மாத்திருவாருன்னு நீங்க தப்பா கணக்கு போடாதீங்க. ஆண்டவர் ஒன்றுல தெளிவா இருக்கிறார். அவர் சத்தத்துக்கு நீ செவி சாய்த்து அவருடைய சித்தத்துக்கு வந்தா மட்டும்தான் அந்த கடல் கொந்தளிப்பு நிற்கும், உங்க வீட்டு பிரச்சனை அடங்கும், உங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சோ நீங்க வாலிபர்களாகிய நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விலகி ஓடினால்
பிரச்சனை முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு விலகி ஓடாதபடிக்கு நில்லுங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த கிருபையில நின்னீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, விலகி போகிறதுக்கான பல தருணங்கள் உங்களை சுத்தி இருக்கு, பல விஷயங்கள் உங்க முன்னாடி இருக்கு. எல்லாத்தையும் தள்ளிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவர் முன்பதாக நிலைத்திருங்க. அவர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு ஏற்ற கிருபைகளை கொடுப்பார், உங்களை சாட்சியா நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த பிரசங்கத்தின்படி கர்த்தாவே என் பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்வீராக. எந்த சூழ்நிலையும் பிசாசுக்கு செவி சாய்க்காதபடிக்கு பத்திரமாய் நீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா நாச மோசங்களுக்கு பிள்ளைகளை விலக்கி காத்தருள்வீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தை ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.